அந்த பாட்டுக்கு வருவோம். ஓகேவா? அவரோட டார்க் ஷேட கேளுங்க. டார்க் ஷேட் ஆமா டார்க் ஷேட் தான் உண்மையிலே சொல்கிறேன். 2015 ரிலீஸ் ஆன இந்த பாட்டு நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வருஷம் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். வீட்டிலே படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். ஃபுல்லாக வந்து எனக்கு ஆஃப் பாடி வந்து பேரலைஸ் ஆகி படுத்த படுக்கையாக இருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆனிச்சு. லைக் ஒரு பாட்டு கேட்டால் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த பாட்டு கேட்கும் போது தான் என்னோடய பேட் மெமரிஸ் தான் எனக்கு வந்து அந்த ஒரு வருஷம் வந்து எனக்கு ஒரு மறக்க வேண்டிய ஒரு நாட்கள், மறக்க வேண்டிய ஒரு நாட்கள், ஆனால் மறக்க முடியாத ஒரு நாட்களாகவும் இருக்குது. இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப இம்பேக்டாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து நானும் அப்பாவும் போய் ஆக்சிடென்ட் ஆகி அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அப்பா இல்லாத ஒரு குடும்பம். அட் த சேம் டைம் எனக்கு வந்து கால் போய் ஹாஃப் பாடி பேரலைஸ் ஆகி நான் ஒரு வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த காலகட்டம். அந்த டைமில் அந்த பாட்டு வந்து செம்ம வைரல். சும்மா காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ திருப்பி அது கேட்கும்போது அந்த மெமரிஸ்லாம் வரும்போது அப்பா வேணாண்டா அந்த பாட்டு நான் இந்த இப்போது வீடியோக்காக தான் அந்த பாட்டு நான் கேட்குறேன். ஸோ மற்றபடி இந்த பாட்டை நான் திரும்பி கேட்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.